Good morning, student. Next, objectives of pricing. Objective of pricing. And first, to maximize profit, to increase sales, to increases the market share, the certified consumers to meet the competition. சரி ஓகேவா? இல்லைனா அப்ஜெக்டிவ்னா விலையின் நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். விலையின் நோக்கம் சரிங்க. டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்னா ஒரு நிறுவனத்துக்கு என்ன ஆகணும், உச்சக்கட்ட லாபத்தை பெறணும் எப்பயுமே. சரி, எப்பவுமே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு ப்ராஃபிட் இல்லை, வெறும் லாஸ் தான் ஆகும் கூட. எப்பவுமே ஒரு யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், எந்த ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு ஷாப்போ எதுனாலும், எந்த ஒரு நிறுவனம் எதுனாலும், ஃபேக்ட்ரிஸ் எது இருந்தாலும் உச்சக்கட்ட லாபத்தை பெறணும். சரியா, அதை தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணணும். அப்போ தான் என்ன செய்யும், லாபம் அதிகமானால் தான் அவனோட சேல் பண்ணணும். அதிகமாக லேபர்ஸ்க்கு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். அப்போ இன்க்ரீஸ் இன் சேல்ஸ்னால் இன்க்ரீஸ் என்னது, எப்பவுமே வந்து நம்ம விற்பனை அளவு வந்து அதிகரிக்கும். விற்பனை அளவு அதிகரிக்க ப்ராஃபிட் மேக்ஸிமேஷன் ஆகிட்டே இருக்கும். சரியா, நம்ம எல்லாத்தையும் பொருள் உற்பத்தி பண்ணி ஒரு நம்ம குடோன்லேயே ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் ஒரு இதில் குடோன்லேயே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண முடியாது. உற்பத்தி பண்ணுற பொருட்களை ஷேர் என்ன சேல்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இருக்க இந்த வருஷம் ஒரு 10 டன் சேல் ஆகுதுன்னா அடுத்த இயர் ஒரு 15 டன், அப்புறம் 20 டன், 25 டன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம சேல். சரி, அடுத்து வந்து இன்க்ரீஸ் த மார்க்கெட் ஷேர். மார்க்கெட் என்னது, நம்ம மார்க்கெட்டு அங்காடி வந்து அங்காடி வந்து ஷேரிங் பகிர்ந்து தெரியும். எப்படின்னு கேட்டால், இங்கே சப்போஸ் இங்கே இருக்குன்னா, இப்போ கடலூர் டிஸ்ட்ரிபியூட் இருக்குன்னா, அதை விட்டு டக்குன்னு விழுப்புரத்தை விட்டுட்டு இப்போ நம்ம இருக்க நம்ம ஷேரிங் தான் மார்க்கெட் அங்காடி இருக்கிற இன்க்ரீஸ் டெவலப்மெண்ட் பண்ணியே இருக்கணும். சரியா, அப்படி பண்ணால் தான் நான் ப்ரைஸ் என்னது மேக்ஸிமம் ப்ராஃபிட் அடிக்கணும். அது வந்து சர்டிஃபை த கஸ்டமர். நம்ம கொடுக்குற பொருள் எப்பயுமே யாருக்கு கன்சியூமர் சர்டிஃபைடாக இருக்கும். சரியா, 10 ரூபா கொடுக்குறோன்னா இல்லை 50 ரூபா ஒரு பொருள் சேல் பண்ணணும்னா 50 ரூபாய்க்கு சர்டிஃபைடாக பரவாயில்ல, இந்த பொருள் 50 ரூபாய்க்கு பொருத்தமான இருக்குது, இந்த சோப்பு நல்லா வாஷிங் ஆகுது, நல்லா பிரைட்னஸ் கிடைக்குது, நல்லா வாசனையாக இருக்குது, 50 ரூபாய்க்கு இவ்வளோ ப்ரைஸில் இவ்வளோ டேக்ஸில் இவ்வளோ கொடுக்குறோம் பரவாயில்லன்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரைஸிங் கண்டிப்பாக நமக்கு முக்கியத்துவம். அது டு மீட் த காம்படிஷன். போட்டியில் இருந்தது மீட் பண்ணி நம்மளுக்கு போட்டி காம்படேட்டர் மீட் பண்ணி அதுக்கு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா, இது எல்லாமே சால்வ் பண்ணால் தான் நம்ம என்னது ப்ராஃபிட் மேக்ஸிமேஷன் ஆக முடியும். சரியா, அதை தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் மெத்தட். பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் மெத்தட் சரியா விலை முறை கொண்டு சொல்லலாம். The following are the different method of pricing method. Different type of pricing method பண்ணால் காஸ்ட் பேஸ்டு ப்ரைஸிங் மெத்தடு, காம்படிஷன் ஓரியன்டட் ப்ரைஸிங், டிமாண்ட் ஓரியன்டட் ப்ரைஸிங், ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு ஓரியன்ட் ப்ரைஸிங். என்னென்னு பார்த்தோன்னா, பொதுவாக பார்த்தோன்னா காஸ்ட் பேஸ்டு ப்ரைஸிங் மெத்தட்னா விலை சார்ந்த முறை, காம்படிஷன் ஓரியன்டட் ப்ரைஸ்னா விலை சார்ந்த போட்டி சார்ந்த விலை சார்ந்த போட்டின்னு சொல்லலாம். டிமாண்ட் ஓரியன்டட் ப்ரைஸ்னா தேவை சார்ந்த விலை. ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு ப்ரைஸிங்னா என்ன சொல்லலாம், இந்த உத்தி எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன உத்தி என்னென்ன ஃபாலோ பண்ணி எப்படி உத்தி சார்ந்த விலை கூட சொல்லணும். சரி, அதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று காஸ்ட் பேஸ்டு ப்ரைஸிங் மட்டும், காஸ்ட்டு பல்ஸ் என்னது காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். சரியா, அடுத்து வந்து மார்ஜினல் காஸ்ட் ப்ரைஸிங். என்னன்னா எப்படி காசு செலவு எப்படி ஆட் பண்ணுறோம் அதை பண்ணிங்கன்னா அப்புறம் இறுதிநிலை செலவு எப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைஸிங், சீல்டு பிட் ப்ரைஸிங். சரியா, சீல்டு பிட் ப்ரைஸிங்னா விலை சீல் முயற்சி, சீல் விலை முயற்சின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிங் ரேட் என்ன அந்த டைம் என்ன ஆகுது, அந்த காம்படிஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸ்னா ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன், விலை வேதம், விலை எப்படிலாம் நம்ம டிவைட் பண்ணுறது அது பண்ணு. பெர்சிவ் வேல்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். சரியா, என்னென்ன இருக்குது, இதனால என்னென்ன அந்த ப்ரைஸிங்கில் என்னென்ன நம்ம ஒரு ஃபீல் தட் எப்படி இருக்குது அதுன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்ட்ராட்டஜினா யுத்திகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் சிக்மிங்னா அங்காடி இந்த ஏற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, திடீர்னு நீங்கள் நல்லா விலை வைக்கணும், நமக்கு நாளைக்கு குறைவாக விற்கும், நீங்கள் திடீர்னு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், நாளைக்கு கம்மியாக இருக்கும், அதுதான் அங்காடி ஏற்றம் இருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் பெனட்ரேஷன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு போயிட்டு என்ன ஊடுருவி என்னென்ன பிரச்சனை அந்த இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுல
அதை பார்க்குறோம். 2 பார்ட் ஆஃப் ப்ரைஸ், 2 விலை வைக்கிறது. சப்போஸ் காலையில் ஒரு விலை, மதியம் 11 மணிக்கு மேலே ஒரு விலை, ஈவினிங் ஒரு விலை, இது மாதிரி எடுக்கணும். பிளாக்டு ப்ரைஸ், ஒரு பிளாக்னு ப்ரைஸ் வந்து நிலையாக இதுதான் டோல்ருக்கு. எப்போ வாங்கினாலும் ப்ரைஸிங், எப்போ வாங்கினாலும் காலையில் வாங்கினா 50 ரூபா தான், சாயந்தரம் வாங்கினா 50 ரூபா, நைட் வாங்கினாலும் 50 ரூபா. சரியா? கமாடிட்டி பில்டிங். சரியா? அந்த நுகர்வோர் பொருட்கள் எப்படி இருக்குது இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிக் லோட் ப்ரைஸிங். சரியா? பிக் லோட் ப்ரைஸ்னு விலை உச்சநிலை இருக்கக்கூடாது. ஒரு லிமிட்டட் தான். கிராஸ் சப்ஸ்டியூஷன், அது கிராஸ் சப்ஸ்ட்ராக்ஷன்னா அது என்ன சொல்லலாம், தள்ளுபடி பண்ணுறது, டக்குன்னு விலையை வந்து டக்குன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, பொருட்களை வந்து இப்படி தள்ளி ஒன்று வந்து ஒரு முறை. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் வந்து மற்றவருக்கு விலைகளை மாற்றுறது. அது வந்து காஸ்ட் பேஸ்டு ப்ரைஸ் மெத்தட் பண்ணால் காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸ், இது ப்ரொடக்ட் யூனிட் டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட். சரியா? அது வந்து அது ப்ளஸ் பண்ணாங்கன்னா டோட்டல் காஸ்ட்டையும் பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணு. காமன்லி ஃபாலோடு இன் த டிமாண்டல் ஸ்டோரேஜ் does not consider the competitive factors. Next on margin, it is also called the break even price. இந்த break even price இந்த தேவைக்கூடும் இது சொல்கிற மாதிரி அது விலைக்கூடும் இது வந்து நம்ம படிச்சு இருக்குன்னு ஃபோர்த்து தேர்ட் யூனிட் அதை பற்றி சொல்லுவோம். பிரேக் ஈவன் pricing, selling price of the fixed is such as way that it is cover fully the variable the marginal cost. சரியா? நெக்ஸ்ட் வந்து காம்படிஷன் ஓரியன்டட் ப்ரைஸ்னு, அது காம்படிட்டிவ் போட்டியில் சார்ந்தது. அதில் வந்து சீல்டு பிட் ப்ரைஸிங். திஸ் மெத்தட் இஸ் த மோர் பாப்புலர் இன் த டெண்டர்ஸ் அந்த கான்ட்ராக்ட். இருந்தது அது டெண்டர் விடுவாங்க. இந்த மெத்தட் வந்து பாப்புலருக்கு பொதுவாக வந்து டெண்டர் விடுவாங்க, இல்லை கான்ட்ராக்ட்ஸ் இருப்பாங்க. அது கான்ட்ராக்டிங் ஃபார்ம் quote it's the price in the sealed cover called the tender. All the tender are the open on the scheduled date and the person who quotes the lowest price in the over in the contract. எப்படி சொல்லணும்னா சீல்டு பிக் ப்ரைஸ் அவங்க தேவையான ஒரு பாக்ஸ்மே வச்சு என்ன சொல்லணும், என்னால் வந்து இப்போ நான் இருக்கிறேன்னா இப்போ நான் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பொருட்களை ஃபிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும், ஒரு பாக்ஸ் என்ன போட்டுக்கலாம். இன்னொருத்தவங்க ஒரு ஃபில் பண்ணி இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். இன்னொருத்தர் இந்த பொருளுக்கு நான் 50 ரூபா கொடுக்கும், ஒருத்தர் 30 ரூபா தரும், 70 ரூபா தரும், 60 ரூபா தரும் போட்டு கலெக்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து அவனுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது கான்ட்ராக்ட்ஸில் டெண்டர்ஸில் அந்த விலைக்கு அவன் கொடுப்பான். சரியா? அதுதான் இந்த சீல்டு, அது ஃபிக்ஸ்டு. 10 பேர் ஓப்பனாக வந்து அதே போட்டு நான் இந்த விலை வரைக்கும் நான் செய்வேன். சரி, அந்த விலை அந்த மாதிரி இதுக்கு தான். சரி, க்ரோயிங் ரேட் ப்ரைஸ் இஸ் த charged in the term with the price in the industry as a whole. When one wants to buy or sell gold, the prevailing market rate at a given point of time is taken as the basis to determine the prices. So, okay. Next, demand-oriented pricing. The price discrimination, the practice of the charging different prices to the customers for the some goods. It is also called differential prices. Prices are the discriminate on the basis of the customer requirement, the nature of product itself, geographical area, income, the group. விலைப்பேரத்தில் பார்த்தோம்னா அது என்ன டிஃப்ரெண்ட் வந்து கஸ்ட் அவங்களுக்கு என்ன சேஞ்சிங் வந்து டிஃப்ரெண்ட்டு கஸ்டமர் இருக்குது. அது மட்டும் இட்ஸ் ஆல் த கால் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ், வேறு என்னது விலைகள் மாற்றாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கஸ்டமரு தேவையை நம்ம சரி பண்ணணும். என்ன தேவை, என்ன நேச்சுரல், அதுக்கு என்ன ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஜாகிரபிள் இருந்து சொன்னது புவியீர்ப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை பார்க்கணும். அதே மாதிரி இன்கம் குரூப்ஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க. Perceive value the price. The price fixed on the base of the perception of the bias of the value of the product. For example, mobile phone without the touch screen these days. Example. So next study based pricing. The market scheme, when the product is introduced for the first time in the market, the company follows this method. Under the method, the company fixes as a very high price for the product. The idea is to charge the consumer maximum possible, mostly found with the technical fraud. Next on the market penetration. Opposite to the market seeking method, here the product is the fixed so low
so that the company can increase it the market share. Two part operation, and the form changes and then the charges a fixed fee for the right to the purchasing of the goods. Pulses a per unit charge over each unit purchases. Organizations such as the country clubs, the golf courses. mm, இது என்னன்னா என்ன சொல்லணும், இந்த குழப்பம் சம்மந்தப்பட்ட கூட இருக்குங்களே அது மாதிரி கூட அதை சொல்லலாம். கவர்ஸ் சார்ஜ் மெம்பர்ஷிப் fees and offer their product and services cost the block pricing in the another way you form with the market power can enhance its the profit. We see the block the pricing in our our day-to-day life. 6 lakhs another 6 lakhs soap in the single pack. Okay, or the என்ன சொல்லலாம், 6 lakhs soap in the single pack or Maggi noodles in the single packet illustrate this the pricing method. By the selling the certain the number of the unit the product the as the package the farm earns more the by the selling the units. இதை பற்றி விளக்கத்தை பாருங்க. என்ன சொல்லலாம், 6 lakhs கூட சொல்லலாம், இல்லைன்னா பிளாக்டு ப்ரைஸுக்கு சொல்கிறோம், ஏன்னா அந்த மேகி நூடுல்ஸ் பாக்கெட் சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் சைடு இந்த டைம் ஆஃப் த price the competition, price matching. You form the promos to match a lower pricing offered by any competitor while the announcing its own price. It is necessary that the one should be the confident before the adopting this strategy. Promoting the brand loyalty. This is an advising strategy where the customer are frequently reminded by the brand value of given product or the services. Convention is to the retain the brand loyalty. Loyalty சொல்லலாம், ஒரு சார்ந்து இருக்கு, அவங்களை சார்ந்து such as customer will not sleep away when the competitor has with low prices. For example, Pepsi and Coke spend the amount on the advertising the companies to the draw the attention of the customer. It's time to time pricing. This is the called randomized the pricing strategy where the form variety it is priced for the time to time, say hour to hour or day to day. Okay, சரி அது என்ன சொல்லுங்க, டைம் டு டைம் சொல்லுங்க, hour to hour to சொல்லுங்க, day to day. The customer cannot learn for the expense which the charges the lowest price the market. For example, market of the Fulton currency and bank deposit. Promotional pricing, promoting the product by the internally the charge the low price they attract the customer. Target price. This is a strategy where the company fixed cost the price keeping in view of the target profit in the mind. Okay, thank you.